பேசலாம். பொன் வில்சன் சார், உங்ககிட்ட நான் கடைசியாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அதிமுக கூட ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை போட்டு விவாத நிகழ்ச்சிகளுக்கு ஆட்கள் அனுப்புறதில்ல. இப்போ சார் சொல்கிறார், ஒரு வருஷமாக மாவட்ட செயலாளர் போடல, எந்த போராட்டம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனாலும் இவங்க ஏதோ ஒன்று இயங்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவர் மாதிரி ஆட்களை அஃபீஷியலாகவே போட்டு நீங்கள் போங்க, நம்மளை பற்றி எடுத்தாங்கன்னா நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்பு இந்த இந்த அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரா சார்? அவர் சொன்னதை போல் நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். இல்லை, இப்போ இந்த அறிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம், அவ்வளோதான். அது பெருசாக நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு இளமை கதாநாயகனாக முன்னணியில் நடிக்க வாய்ப்பு இருந்தும், கோடி கோடியாக திரைத்துறையில் இன்னும் சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும், இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சேவை தேடலோட அரசியலுக்கு வராருன்னு அப்படின்னா அதை நம்ம ஒரு வகையில் பாராட்டி தான் ஆகணும். இதுதான். ஏன்னா இந்த வயசில் இவ்வளவு முக்கியத்துவமான இடத்துல திரைத்துறையில் இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு ஒரு மனிதன் வருவது வந்து ஒரு பெரிய விஷயம். கமலஹாசன் கூட வரல. வரல. யாருமே, கமலோ ரஜினியோ யாருமே வந்து இந்த வயசில் இந்த பீக்கில் இருக்கும்போது, உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம். ஆனால் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கு இருக்கிற சேற்றை வாரி பூசுகின்ற அரசியல் நடுவே, அந்த போராட்ட களம் நிறைந்த அரசியல் நடுவே நானும் நீந்தி கரை சேர முடியும் இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வரார். அப்படிதான் நம்ம பாராட்டணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு ரசிகர் இயக்கத்தை வந்து ஜூலை மாதம் 26 2009 வந்து மக்கள் இயக்கமாக மாற்றிட்டார். மக்கள் இயக்கமாக மாற்றின பிறகு வந்து அவர் எடுத்த முதல் ஸ்டெப் எப்படின்னா 2011 தேர்தலில் வந்து அரசியல் களத்தில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக அவரும் அவர் தந்தையும் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த நேரத்திலே வந்து அரசியலுக்குள்ளே மறைமுகமாக நேரடி அரசியலுக்குள்ளே அந்த நேரத்தில் வந்துட்டார் அவர் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன விமர்சனத்துக்குள்ளே வருது அப்படின்னா, பிப்ரவரி 2024 2 வந்து கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு 22 ஆகஸ்ட், அது ஒரு 4 மாதம் கழித்து கொடியை அறிமுகப்படுத்தினார் பனையூரில். இப்போது செப்டம்பர் 8 போன மாதம் வந்து கட்சி வந்து தேர்தல் கமிஷனால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது. அவ்வளோ. இந்த 3 நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள். அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, பொது வெளியில் என்ன பேச போகிறார், சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்ன பேச போகிறார் அப்படின்றத நம்ம முக்கியமான விஷயம். இப்போ இதில் நீங்கள் 2 அம்சங்கள் சொன்னீங்க. முதல் அம்சம் என்ன சொன்னீங்கன்னா, மற்ற கட்சிகளை போல் சாதாரண கட்சி இல்லையான்றார். இப்போ அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தான் அர்த்தம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 பொருளை நம்மால் கற்பிக்க முடியும். அவர் வந்து நேரடியாக சொல்லணும் அந்த வார்த்தையை. அப்படிதான். மற்ற கட்சி மாதிரி சாதாரண கட்சி கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அதற்கு அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களது இளைஞர் படை, இளஞ்சிங்க பெண்கள் படை, குடும்ப படை, இது எல்லாமே எல்லா கட்சியிலும் இருக்குது. இன்ட்ரோ சாங் மாதிரி இருக்கு. அதுதான். இப்போ முதல் பாட்டு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குறாரு, 2வது பாட்டில் ஏமாற்றத்தை கொடுக்குறாரு. அப்போ முதல் பாட்டில் சாதாரண கட்சி கிடையாது அப்படின்னா, நம்ம ஒப்புமைப்படுத்தும் போது என்ன சொல்லுவோம்னா, காங்கிரஸ் மதசார்பற்ற கொள்கை கொண்ட கட்சி, அது கிடையாதா? இல்லை பிஜேபி ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்ட கட்சி, அது நாங்கள் வேறுபட்டவங்களா? இல்லை இப்போது திக கடவுள் மறுப்பு கொள்கை, அதில் வேறுபட்டவர்களா? இப்போ திமுக ஹிந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, திராவிட சித்தாந்தம், அதுலேருந்து நாங்கள் மாறுபட்டவங்களா? அதிமுக எடுத்துக்கிட்டால் தேச நலனோடு கூடிய திராவிடம், அது அகில இந்திய அதிமுகன்னு அவங்க பேர் அமைச்சாங்க. சமூக நீதி, மத நல்லிணக்கம், மாநில உரிமை, இதிலெல்லாம் அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணோம், அதில் கிடையாதா? நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி. கம்யூனிஸ்டுகள் சமத்துவம், தொழிலாளர் முன்னேற்றம், இதுதான் அவங்களுடைய ஜீவநாடி, அதில் கிடையாதா நீங்க? அப்படி இல்லை என்றால் இது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சமூகம் முன்னேறுவதற்காக சில சமுதாய கட்சிகள் இருக்கிறது, அதுக்குலேருந்து நீங்கள் மாறுபட்டவங்களா? அப்போ மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் சாதாரண கட்சின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன மாறுபட்டது? அப்போ மக்கள் உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த ஒரு சக்தியாக நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தில் நீங்கள் வளம் வரப்போறீர்கள்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் கடந்த காலத்தில் பார்த்த வரைக்கும் சிஏவை எதிர்ப்பு ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்க, நீட் எதிர்ப்பு ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் நிறையா இருக்குது இன்னைக்கு. அதாவது நெருப்பாக இன்றைக்கு கொதித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு பிரச்சனைகள்,
ஜாதி வாரி கணக்கெடுப்பீடு அதில் என்ன சொல்ல போறீங்க? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அதில் என்ன சொல்ல போறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் முடிவு என்ன? ஆர்டிகல் 370 காஷ்மீரில் அபாலிஷ் பண்ணியாச்சு, அதில் முடிவு என்ன? புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ ஃபண்டு வரல, அதில் முடிவு என்ன? இப்போ இதெல்லாம் முத்தலாக் தடை சட்டம், வகுப்பு வாரிய திருத்த சட்டம், 40 திருத்தங்கள் வகுப்பு வாரியத்தில், பொது சிவில் சட்டம், மதுவிலக்கு, இன்றைக்கு மாநாடு நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில், மரணங்கள் நடந்துச்சு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது போல நிறைய திட்டங்கள் வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனையா இன்னைக்கு இருக்குது. இதற்கெல்லாம் நீங்க காலம் நேரம் எடுத்துக்க முடியாது. இதே அந்த மேடையிலையும் இதே மாதிரி டிப்ளோமேட்டிக்கா பேசக்கூடாது அப்படின்றது ஒரு, இப்ப நம்ம கோடங்கி அழகா நமக்கு எடுத்து சொன்னார். என்னன்னா இவருடைய கொள்கையில 3 கொள்கை சொல்றாரு. பொறுப்பான குடும்ப மனிதனை தான் வீடு போற்றும், பொறுப்பான ஒரு குடிமகனைத்தான் நாடு போற்றும், இந்த இரண்டுக்கும் முன்னுதரமாக இருக்கிற மனிதனைத்தான் மக்கள் போற்றுவார்கள், இந்த 3ஐயும் விரும்புவன் நான், என்னுடைய தொண்டன் இந்த 3ம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும்ன்றாரு. அதற்கு மாறுபாடாகத்தான் இப்போ புசி ஆனந்த் பேச்சு இருந்துச்சு. இப்போ தம்பி சொல்லாரு இல்லை அதில் வேற மாதிரி அவர் சொன்னார், அது கட் பண்ணி ஒட்டி போட்டாங்கன்னு. இது எல்லா கட்சியும் சொல்றது தான். ஆனால் அதற்கு அடுத்த நாளே மறுப்பு வந்துச்சா? இது பொது ஊடகங்களில் வைரல் ஆச்சு, எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு, பெற்றோர் முதற்கொண்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப நம்ம பேர் கெடுதுன்னா ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டானுங்க சார். ஆமா, எல்லா இடத்துலயும் வந்துச்சு, நானே நிறைய பார்த்தேன். எனக்கே ஒரு அதிருப்தியா இருந்துச்சு, என்ன இப்படி பேசுறாரு, என்ன வேலையை கூட விட்டுட்டு வந்துருங்க, நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா என்னன்னா இது வந்து மிகைப்படுத்தப்பட்டதால இருக்கலாம், இல்ல முரண்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனா அதற்கு உடனடியாக பதில் வர வேண்டும் இல்லையா? அதற்கு வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? அதுதான் முக்கியம். எப்போ ஹிட் வந்து அயன் இஸ் ஹாட்ன்றாங்க, எப்போ தேவைப்படுதோ அப்பதான் நீங்க அடிக்கணும். அப்ப அடிச்சாதான் இந்த அரசியல், அதுதான் இந்த அரசியல் களம் அப்படிப்பட்டது. அதுதான் நேரத்தோட நீங்கள் வந்து அந்த காலத்தே பயிர் செய்தால்தான் அப்படின்ற மாதிரி அந்தந்த நேரத்தில் நீங்க செய்தால்தான் முடியும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதை தான் நீங்க சொன்னீங்க, அரசியல் என்ன என்று தெரியுமா? அதே மாதிரி மாநாடு என்றால் என்ன என்று தெரியுமா? களத்தில் நிற்பது என்ற என்ன என்று தெரியுமா? இதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்றாரு. ஒரு சிலர் சொல்றாங்கன்னாரு. யார் சொல்றா? ஒருவரும் சொல்லல, யாருமே அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு இப்ப கொடங்கி கூட சொல்றாரு அப்படின்னா ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளா சொல்றாரு. அதாவது இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வரவில்லை, இதையெல்லாம் கொண்டு வரணும் பொது வெளியில அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சப்போஸ் நீங்க வந்து அதை நீங்க சொல்லலாம், எதிர்ப்பு அரசியல் காட்டணும். இந்த மாதிரிலாம் எங்களை சொல்றாங்க, எங்களை கேவலப்படுத்துறாங்க, எங்களை பேசுறாங்க, அப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்போது யார் பண்றான்றதை அடையாளம் காட்டணும். அப்போ அந்த பயம் உங்களுக்குள்ள இன்னும் இருக்குதா? அந்த தயக்கம் இன்னும் இருக்கிறதா? அந்த தயக்கம் இருந்தால் முடியாது. நீங்கள் என்ற பாதையில் செல்வீங்க, தேசிய பாதையில் போறீங்களா இல்ல நீங்க மாநில பாதையில் போறீங்களா அதுல தெரியணும். இன்னொன்னு, இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் பெரிய அளவுக்கு எடுபடாது, யாருமே பகை இல்லை அப்படின்ற அரசியல் வந்து கண்டு காணாமல் போயக்கூடிய அரசியலாக இருக்கும். பகையாளி வேண்டும், அதுதான். உங்களுக்கு ஒரு எதிரியை பார்த்து நீ அடையாளம் கண்டு எதிர்த்து நிற்கணும், இல்லையா எதிரியை உருவாக்கியாவது நிற்கணும். அப்படி இருந்தால் தான் இன்றைய அரசியலில் நிற்க முடியும். இல்லை என்றால் தேடப்படும் அரசியல்வாதியாக இருப்பீர்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு உண்மை. அதனால என்னன்னா, நீங்க ஒன்று திமுக எதிர்ப்பா இல்ல திமுக ஆதரவா, அது என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை. நீங்க திமுக பி டீம்னு ஒருத்தர் சொல்றாங்க, பிஜேபிக்கு பி டீம்னு ஒருத்தர் சொல்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள் வருதுன்னா நீங்க அதை வெளிப்படையா சொன்னால்தான். இன்றைக்கு அறிக்கை கொடுக்கிறவரு ஒன்னும் இல்லை, ஒரு பிரஸ் மீட், ஓபன் மீட், ஒரு அரை மணி நேரம் ஓப்பன், அதாவது தவறான வார்த்தைகள் கூட வரலாம், தவறு கிடையாது. அது ஓப்பன் மீட் ஒரு அரை மணி நேரம், நாங்கள் எதுக்காக கொண்டு வரோம், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கொடுக்கலாம். அதுதான் அந்த நேர்காணல் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் முடியும். இதை தாண்டி சில ஆளுமைகள் இருந்தாங்க, அதான் நேர்காணலே கொடுக்காத ஆளுமைகளும் இருந்தாங்க. ஆனால் களத்தில் போராடுற ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க சிறை சென்றிருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்கள்ல ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணி தியாகம் செய்திருக்கிறார்கள் தோழர்கள்லாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் களத்திற்கு வந்தீர்கள் என்றால் நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கும். ஏனென்றால் நாம் அதை வெளிப்படுத்தாதான் தான் உங்களை கமல் கூடயோ இல்லை சிவாஜி கூடயோ அப்படி உங்களை வந்து நான் ஒப்புமைப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு வந்தாரு அப்படின் போது, அந்த விஜயகாந்த் வரும்போது களத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த பேர் இறப்பின் போது உங்களுக்கு தெரிஞ்சது, மிகப்பெரிய வள்ளல். எம்ஜிஆருக்கு அடுத்தது கடையேழு வள்ளல்களை தாண்டி மிகப்பெரிய வள்ளலாக இருந்தார் என்ற வாக்கியம் வந்துச்சா இல்லையா? அதற்கு பிறகு அவர் நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது கடனை அடைக்க முடியாத கடனை அடைத்தார். அரசியலுக்கு முன்னால பேர் இருந்துச்சு. அதே மாதிரி காவிரி பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த நடிகர்களையும் திரட்டி நெய்வேலியில் போய் மிகப்பெரிய போராட்டம் அறிவித்தார். இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த பின்னணி.
இதற்கு மேலதான் போராட்ட காலத்தில் அரசியல் இறங்கினாரு. அப்படி இருந்து கூட ஒரு பிரதான அதிமுக கூட சேர்ந்த பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார், 29 இடங்கள். அதற்கு பிறகு வளர்ந்திருப்பாரு. அவர் உடல்நிலை சரியில்லாதால அந்த வளர்ச்சி குறைந்திருத்தி ஒழிய வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம், ஆசை. ஓகே.